சீடி போட்டுட்டேன், இப்போ அதை விற்றா தான் கடன் அடைக்க முடியும். ஏன் அதை செஞ்சீங்க? ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னாரா, நீங்களா செய்தீங்களான்னு கேட்டேன். அப்படி யோசித்தாரு. இல்லை, எனக்கு பாட்டு பாடுற தாளந்து இருக்குது, நீங்கள் பாட்டு பாடினா நீ சீடி போட்டாக்கி நீ கடன் வாங்கி போட்டால் கூட விற்று கடனில் அடைச்சிடலாம், அதனால் சேல் ஆயிரும்னாங்க. நான் போட்டுட்டேன், இப்போ எங்கே விற்கிறேன்னு தெரில, எங்கே போய் கொடுக்கறது தெரியல. 4 மாடி போனால் நிறைய திறப்பன் வாஜ்யத்துக்கு வர்றாங்க, நிறைய வித்துருன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தான் சொன்னார், அதனால தான் நான் வந்திருக்கிறேன். அப்படியா, சரி. எனக்கு அவர் முன்ன பின்னே தெரியாது, ஆனால் ஒரு ஊழியக்காரன்னு வந்திருக்கிறார், தப்பாக கைட் பண்ணிட்டாங்க, வந்துட்டார். சரி பிரதர், நான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன். அப்போ எவ்வளோ சீடி கொண்டு 10,000 சீடி கொண்டு வந்திருக்கேன்டா. நான் அதை இருந்துட்டேன். நாங்கள் வெளியிடுற சீடியை ஒரு 1000 தான் வாங்குவாங்க, அதுக்கு மேலே இங்கே வாங்குவாங்க. அந்த உள்ளவங்க தான், வசதி உள்ளவங்க, அது போட்டு பார்க்குறவங்க தான் வாங்குவாங்க. 10,000 சீடி பெட்டி பெட்டியாக கொண்டு வந்திருக்கேன் பிரதர்னார். நான் சொன்னேன், நாங்கள் எங்களுடைய இயேசுடிக்கிற சீடி ரிலீஸ் பண்ணாலும் 1000 1500 தான் வாங்குவாங்க. அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும். தவிர 10,000 அங்கே போகல. ஆயிரக்கணக்கான விருந்தால் எல்லாரும் ஜெபிக்க வர்றாங்க, சீடி வாங்குறதுக்கு இங்கே வர்றதில்லை. அதில் நாங்கள் சொல்கிறோம், கொஞ்சம் தான் வாங்குவாங்க. ஐயோ அப்படின்னு பதறாரு. நான் என்ன செய்கிறது? நான் அவர்கிட்ட அன்பாக பிரதர், நீங்கள் ஒரு ஊழியக்காரன்ற நிலைமையில் வந்துட்டீங்க, நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன், அனௌன்ஸ் பண்ணுறேன், நான் பிரதிஷ்டை பண்ணி ஜெபிக்கிறேன். ஆனால் இந்த தப்பை நீங்கள் இனிமேல் செய்யக்கூடாது. நீங்கள் ஒரு பாட்டு போட்டு சீடி ரிலீஸ் பண்ணால் முதல்ல அவர்கிட்ட கேட்கணும், எஜமான். நீங்கள் ஒரு ஊழியக்காரர் தானே, அவர் தானே எஜமான், அவர்கிட்ட கேட்கணும்ல, ஆண்டவரே நான் அதை செய்யலாமா, சீடி போடலாமா? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நீ செய்கிறது அல்ல ஊழியம், எஜமான் சொல்லணும்ல. இப்போ நீங்களும் ஆசைப்பட்டு என் பாட்டு எல்லோரும் கேட்கணும், சீடி போட்டுறணும், உங்கள் பெருமைக்காக நீங்கள் செய்துட்டீங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கலை. உங்களுக்கு பாட்டு பாடுற கிருபை இருக்கு, நல்லது, அதை பயன்படுத்தணும், உண்மைதான். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ல. ஒருவேளை ஆண்டவர் 1 வருஷம் கழித்து செய்ய, 4 மாதம் கழித்து செய்யன்னு சொல்லி இருக்கலாம், தெரியாது. ஆண்டவர் உங்களுடைய தாளந்துகளை கொடுத்த ஆண்டவர் பயன்படுத்துவார். நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க. 2வது, கடன் வாங்கி செய்தது தப்பு. ஆண்டவர் போட சொன்னால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்போ பணம் தாங்க ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தா நான் செய்கிறேன்னு கேட்கணும். நாங்கள் இவ்வளோ ஊழியம் செய்கிறோம், ஆண்டவர் ஒரு திட்டம் கொடுத்தா கடன் வாங்கி நான் செய்ய மாட்டேன், நீங்கள் கொடுங்க, நான் செய்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவேன். கர்த்தர் தருவார். கடன் வாங்கி செய்யக்கூடாது, தப்பு, அதுவே தப்பு. அப்போ இது ஆண்டவர் விரும்ப மாட்டார், அது தேவ சித்தம் இல்லை. நம்ம உலக மனிதர்கள் போல் சினிமாக்கார மாதிரி இத்தனை சீடி விற்றுறோம், இவ்வளோ லாபம் வரும், அப்படி இப்போ மனுஷ சிந்தை. நம்ம தேவ சிந்தை உள்ளவளாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அந்த பிரதர்கிட்ட நான் அன்பாக சொன்னேன், நான் அவரை டிஸ்கரேஜ்